வணக்கம் நேர்களே. அஞ்சலிப்பட்டி நிகழ்ச்சி மூலம் நான் உங்களை சந்திக்க வந்திருப்பது தமிழ் செல்வி. இந்த மூலிகை விருந்து பகுதியில் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது சிறுகீரை கூட்டு. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை இப்ப நான் பார்க்கலாம். சிறுகீரை வேக வச்சது, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுல கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும். வரமிளகா, சின்ன வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு, துருவிய தேங்காய், சோம்பு, எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகீரை நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சிறுகீரையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அது கூட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி அதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுடுங்க. மசிச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. கீரை போட்டாச்சு. பருப்பையும் இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ வானிலை வச்சுடுங்க. வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றினா போதும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. அரைஞ்சி வச்சுருக்கோம்ல சின்ன சின்னதாக, அதை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கணும்னா அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இதில் கொஞ்சமாக வரமிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இது கொதிக்கிறது முடிய நம்ம அதுக்குள்ள தேங்காயும் சோமும் அரைச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த கீரையோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேங்காய் இதில் அரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வரது முடிய கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிறுகீரை கூட்டு ரெடி. இதை எப்படி செய்யலான்னு ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். வேக வச்ச சிறுகீரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி வேக வச்சு அதையும் தனியாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கீரையை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கீரையோட பருப்பு வேக வச்சிருக்கோம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடுங்க. நல்லா அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகாய் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கீரையை போட்டுடுங்க. போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது நல்லா கொதிக்கிறது முடிய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் சோம்பு அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இப்ப அந்த கீரையோட நம்ம மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிறது முடிய நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.